Hi, hello everyone. Welcome back to my channel. ஸோ இன்னைக்கு ஃபார்மகாலஜி யூனிட் 1ல நம்ம அகோனிஸ்ட் ஆன்டகோனிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஏன் இதை படிக்கணும்? ஸோ ஒரு ட்ரக் ஒரு ரிசப்டார் கூட பைண்ட் ஆகும்போது நமக்கு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ட்ரக் ஒரு ரிசப்டார் கூட பைண்ட் ஆகும்போது நம்மளுக்கு அங்கே அந்த ரிசப்டரை ஆக்டிவேட் பண்ணுதா இல்லை பிளாக் பண்ணுதா? ஆக்டிவேட் பண்ணா, அதாவது ஆன் ரெஸ்பான்ஸ் பண்ணா இஸ் கால்ட் அகோனிஸ்ட். பிளாக் த ரிசப்டார், அதாவது ரிசப்டாரை பிளாக் பண்ணா அது வந்து நோ ரெஸ்பான்ஸ். அப்போ அங்கே பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு இருக்காது, பயாலஜிக்கல் ஆக்டிவேஷன் இருக்காது. ஓகே, ரிசப்டார் அப்படின்னா என்ன? ஸோ இல்லை ரிசப்டார்ன்ற வார்த்தை ஃபுல்லாக வரும். ஸோ ரிசப்டார்னா என்னன்னா அது வந்து ஒரு மேக்ரோ மாலிகுல். ஓகேவா, நம்ம செல்லில் அட்டாச் ஆயிருக்கும். ஒரு ட்ரக் அதில் வந்து பைண்ட் ஆச்சுன்னா, அந்த ரிசப்டாருக்கான ட்ரக் பைண்ட் ஆச்சுன்னா அது ஆனா ஆக்டிவேட் ஆனால் அந்த ரிசப்டார் நம்மளுக்கு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் அதை பிளாக் பண்ணால் நோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் த சிம்பிள் டெஃபினேஷன். ஓகே, ஸோ உள்ள போகலாம். ஸோ அகோனிஸ்ட், இதில் நம்ம அகோனிஸ்ட்னா என்ன, ஆன்டகோனிஸ்ட்னா என்ன, அந்த டைப்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் அவ்வளோதான் பார்க்க போகிறோம். அகோனிஸ்ட் இஸ் த ட்ரக் தட் பைண்ட்ஸ் டு த ரிசப்டார் அண்ட் ஆக்டிவேட் இட். ஒரு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் வந்து அகோனிஸ்ட். ஓகேவா? ஓகே, செகண்ட் ஒன், இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ட்ரக்கு நான் சொன்னேன்ல, செல்லில் அட்டாச் ஆகிருக்கும் ஒரு மேக்ரோ மாலிகுல். அந்த பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் ரிசப்டார். ஸோ பைண்ட் ஆகி நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆச்சு, அந்த ரிசப்டாரை ஆன் ஆச்சு, ரெஸ்பான்ஸ், அப்போ தான் நம்மளுக்கு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நம்ம உடம்புலேயே இருக்கிறது எண்டோஜீனஸ் அகோனிஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது ஹார்மோன்ஸ். எக்ஸோஜீனஸ் அகோனிஸ்ட்னா தட் இஸ் கால்ட் ட்ரக்ஸ். ஓகே, தென் எக்ஸாம்பிள், ஒரு நான் ஸ்பெசிஃபிக் பீட்டா அகோனிஸ்ட், அட்ரிலினா இருக்கலாம், நான் அட்ரிலினா இருக்கலாம். அது பைண்ட் டு த ரிசப்டார். என்ன ரிசப்டார்? பீட்டா ரிசப்டார் கூட பைண்ட் ஆச்சுன்னா சிம்பத்தோ மைமேட்டிக் ஆக்ஷன் வந்து இருக்கும், அதாவது ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இதெல்லாம் என்னன்றது, இந்த சிம்பத்தோ மைமேட்டிக்னா என்ன, சிம்பத்தோ லைட்டிக்னா என்ன, அதெல்லாம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வர லெசன்ஸில் பார்ப்பீங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் அகோனிஸ்ட். ஸோ இதில் 7 வகை இருக்குது. ஃபுல் அகோனிஸ்ட், செலக்டிவ் அகோனிஸ்ட், கோ அகோனிஸ்ட், பார்ஷியல் அகோனிஸ்ட், இன்வர்ஸ் அகோனிஸ்ட், சூப்பர் அகோனிஸ்ட், தென் இர்ரிவர்சிபிள் அகோனிஸ்ட். ஓகே, ஃபுல் அகோனிஸ்ட்னா என்ன? ஒரு ட்ரக் அது ரிசப்டாரில் பைண்ட் ஆகும்போது அது மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், ஹைலி எஃபிஷியண்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் மார்ஃபின் அதோட ஓபியட் ரிசப்டாரில் பைண்ட் ஆகும்போது we get maximum response. It is called full agonist. The second one is partial agonist. அதாவது ஒரு ட்ரக் ரிசப்டாரில் பைண்ட் ஆகும்போது மேக்ஸிமமோட கொஞ்சம் கம்மியாக ரெஸ்பான்ஸ் தரும். தட் இஸ் கால்ட் பார்ஷியல் அகோனிஸ்ட். பார்ஷியல்னாலே கொஞ்சம் கம்மி. ஓகேவா? ட்ரக்ஸ், அதுக்கான ட்ரக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன், இன்வர்ஸ் அகோனிஸ்ட். ஓகேவா? ஸோ இன்வர்ஸ் அகோனிஸ்ட்னா வந்து என்னன்னா, இட் ப்ரொடியூஸ் ஆப்போசிட் எஃபெக்ட் ஆஃப் அகோனிஸ்ட். அது செய்ய வேண்டிய வேலை செய்யாம ஆப்போசிட்டா பண்ணும். சம்டைம்ஸ் ரிசப்டார் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணும். அதான் வந்து இன்வர்ஸ் அகோனிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சம் ஆன்டிஸ்டமைன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு ஓபியாய்ட் ட்ரக் தான். ஓகேவா? பட் இது வந்து பெயின் ரிலீஃபும் பண்ணும். பட் இது வந்து ரெஸ்பான்ஸ் வென் கம்பேர்ட் டு தட், இது வந்து அந்த மியூ ரிசப்டார்னு சொல்லுவோம் நம்ம, அதில் பார்ஷியலாக தான் வந்துட்டு பைண்ட் ஆகும். அதனால தான் அது வந்து கம்மியாக நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் தரும். ஓகேவா? பிஃபினோனார்ஃபின். ஓகே, தென் வந்து ஃபோர்த் ஒன், இன்டைரக்ட் அகோனிஸ்ட். இது வந்து டைரக்டா பைண்ட் ஆகாத ரிசப்டார்ல, ஆனால் அதோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது இந்த ஆம்ஃபிட்டமைன் அப்படின்ற ட்ரக் வந்து அது ரிசப்டார்ல பைண்ட் ஆச்சுன்னா இது என்ன பண்ணுன்னா டோப்பமைன் அந்த மாதிரி ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். இது டைரக்டா ஆக்ட் ஆகாது, பட் இது பைண்ட் ஆகி டோப்பமைன் கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுதான் இன்டைரக்ட் அகோனிஸ்ட். ஃபிஃப்த் ஒன்,
What is co-agonist? The co-agonist is substances that act together. இன்னொரு agonist கூட சேர்ந்து ஆக்ட் ஆகிறது தான். ஆக்ட் ஆகி அந்த ரிசப்டாருக்கு ஃபுல் எஃபெக்ட் தரது தான் வந்துட்டு கோஆகனிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், குளூட்டமைடு வந்து மெயின் ஆகோனிஸ்ட், கிளைசின் கோஆகனிஸ்ட். இது ரெண்டும் NMDA ரிசப்டாரில் பைண்ட் ஆகி நம்மளுக்கு ஃபுல் எஃபெக்ட் தரும், ஃபுல் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் தரும். ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த், செலக்டிவ் ஆகோனிஸ்ட்னா என்ன? இந்த ட்ரக் வந்துட்டு ரிசப்டார் கூட பைண்ட் ஆகி ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ரிசப்டாரை ஆக்டிவேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், செலக்டிவ்னாலே என்னன்னா அதுக்கான கிட்ட மட்டும்தான் போய் பைண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சால்பியூட்டமால்ன்ற ட்ரக் நம்ம வந்து சிஓபிடிக்கு எடுப்போம். ஓகேவா? இட் இஸ் அ பிராங்கோ டயலட்டா. இந்த சால்பியூட்டமால் வந்து B2 ரிசப்டார் கூட மட்டும்தான் பைண்ட் ஆகும் செலக்டா, அதுவும் லங்ஸ்ல. அப்படி ஆகும்போது நம்மளுக்கு பிராங்கோ டைலேஷன் ஆக்டிவிட்டி ஆகி நமக்கு ஆஸ்மா வந்துட்டு அந்த எஃபெக்ட் வந்து இருக்காது, கம்மியாகும். ஆஸ்மா பேஷண்ட்க்கு சால்பியூட்டமால் ட்ரக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான லங்ஸ்ல இருக்க அந்த B2 ரிசப்டார் கூட போய் பைண்ட் ஆகுது இல்லையா, அதான் வந்து செலக்டிவ் அகோனிஸ்ட். தென் த செவன்த் ஒன், வாட் இஸ் சூப்பர் அகோனிஸ்ட்? சூப்பர் அகோனிஸ்ட்ன்றது அந்த ட்ரக் வந்துட்டு கிரேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும் நேச்சுரல் எண்டோஜினஸ் அகோனிஸ்டோட. அதாவது எப்படி சொல்றது, கிரேட்டர் ரெஸ்பான்ஸ் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், லியோப்ரோலைட் அப்படின்ற ஒரு ட்ரக் வந்துட்டு GnRH, அதாவது கோனோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனோட ஒரு ட்ரக் தான், சிந்தட்டிக் ட்ரக் தான். பட் அதோட ரெஸ்பான்ஸ் எதோட அதிகமா இருக்கும்னா, நம்ம உடம்புல சுரக்குது இல்லையா, கோனோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோனோட அதிகமா இருக்கும். அதுதான் சூப்பர் அகோனிஸ்ட். ஹோப் ஸோ இது வரைக்கும் நீங்க அகோனிஸ்ட்னா என்ன ஒரு டைப்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இர்ரிவர்சிபிள் அகோனிஸ்ட். இர்ரிவர்சிபிள் அகோனிஸ்ட்னா என்ன? இந்த ட்ரக் வந்துட்டு எப்படி ஆகும், பைண்ட் பெர்மனன்ட்லி, கோவேலண்டா வந்து பைண்ட் ஆகுது, அதில் பிரிக்கவே முடியாது. அதனால் நமக்கு வந்து லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் இர்ரிவர்சிபிள் அகோனிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆன்டகோனிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆன்டகோனிஸ்ட்னா என்ன? இட்ஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான். ஒரு ட்ரக்கு இந்த ஆன்டகோனிஸ்டாக போகிற ட்ரக்கு ரிசப்டார்க்குள்ள என்ன பண்ணோம்னா ரெஸ்பான்ஸை ஆஃப் பண்ணும், அவ்வளோதான். ஆன்டகோனிஸ்ட் இஸ் த ட்ரக் தட் பைண்ட் டு த ரிசப்டார். ஆனால் அந்த ரெஸ்பான்ஸை ஆக்டிவேட் பண்ணாது. இட் பிளாக் த ஆக்ஷன் ஆஃப் அகோனிஸ்ட். எக்ஸாம்பிள், ஆல்ஃபா பிளாக்கர், பீட்டா பிளாக்கர், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. காம்படிட்டிவ் அகோனிஸ்ட், அதில் 2 டைப்ஸ் இருக்குது, ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள். நான் காம்படிட்டிவ் அகோனிஸ்ட் ரெண்டாவது. ஓகே, மொத்தமாகவே 2 டைப் தான் அதில். ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் அகோனிஸ்ட்னா இது வந்து சேம் பைண்டிங் ஏரியாக்கே வந்து இது காம்படேட் பண்ணும். எக்ஸாம்பிள், நலாக்சோன்றது வந்துட்டு ஒரு ஆன்டகோனிஸ்ட். ஓகேவா? ஓபியோட் ஆன்டகோனிஸ்ட். மார்ஃபின்றது ஓபியட் அகோனிஸ்ட். ஓகேவா? அப்போ மார்ஃபின் நம்ம ட்ரக் அனல்ஜெசிக்காக வந்து சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் லீட்ஸ் டு பாய்சனிங். ஸோ அப்போது நம்ம ஆன்டிடோடா நலாக்சோன் வந்து கொடுப்போம். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா அந்த ரிசப்டாரை மார்ஃபினை போய் பைண்ட் பண்ண விடாமல் இது ஆன்டகோனிஸ்டாக போய் பைண்ட் ஆகி நம்மளுக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேவா? சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் காம்படிட்டிவ் அகோனிஸ்ட். அதில் 2 டைப்ஸ் சொன்னேன். ரிவர்சிபிள்னா ஈக்குவல் பிஎம், அதாவது இந்த அகோனிஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஓகேவா? பை இன்க்ரீசிங் த டோஸ் ஆஃப் அகோனிஸ்ட். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏசிஹெச் இருக்கு இல்லையா, ஏசிஹெச் வந்துட்டு ஏசிஹெச்னா ஒன்றும் இல்லை, அஸ்டைல் கோலின் தான். அஸ்டைல் கோலின் வந்து எம் ரிசப்டார் கூட போய் பைண்ட் ஆகும், அதாவது அகோனிஸ்ட் ஆக்டிவிட்டி. இதே அட்ரோபின் போய் பைண்ட் ஆச்சுன்னா அதுதான் ஆன்டகோனிஸ்ட். ஓகேவா? ஸோ தி நெக்ஸ்ட் ஒன் இர்ரிவர்சிபிள் அகோனிஸ்ட். இது வந்து நான் ஈக்குவல் பிஎம் தான். ஓகேவா? இது ஆன்டகோனிஸ்ட் எஃபெக்ட் கேனாட் ஓவர் கம். ஆன்டகோனிஸ்ட் எஃபெக்ட் நம்ம ஓவர் கம் பண்ண முடியாது. இன்கேஸ் ஆன்டகோனிஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு டோஸ் அதிகமாகிடுச்சுன்னா அகோனிஸ்ட் நம்ம நிறையா கொடுத்து பண்ண முடியாதுன்றாங்க. எக்ஸாம்பிள், அட்ரலின் ஆல்ஃபா ரிசெப்டார் கூட போய் பைண்ட் ஆகும். ஸோ அட்ரலின்றது என்னது? இட்ஸ் அகோனிஸ்ட் ஆக்டிவிட்டி. ஃபீனாக்சிபென்சம் அப்படின்றது இட் இஸ் ஆன்டகோனிஸ்ட். இது வந்து இர்ரிவர்சிபிளாக இருக்கும் அதோட ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டைப் வந்து நான் காம்படிட்டிவ் ஆன்டகோனிஸ்ட். இது பைண்ட் டு த டிஃப்ரெண்ட் சைட்ஸில் பைண்ட் ஆகும், இர்ரிவர்சிபிள் தான். ஆனால் அகோனிஸ்ட் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வி கேன் ஓவர் கம். இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம்னா விமட்டமைன்
விமடைன் அப்படின்னு சொல்ல ஒரு என்எம்டிஏ ரிசப்டார் கூட பைண்ட் ஆகி அது வந்து நம்ம பைண்ட் ஆகும். அது வந்து நம்ம அல்சீமருக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ட்ரக். ஓகேவா? ஸோ என்எம்டிஏனா என்னன்னா என் மெத்தில் டி ஆஸ்பரேட். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ல அகோனஸ்ட்னா என்ன, டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆன்டகோனஸ்ட்னா என்ன, ஒரு டைப்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஆல்.